வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மளோடு சொல்ற வார்த்தை இதுதான். சங்கீதம் 23:1. கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையும். அவர் நல்ல மெய்ப்பனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால எந்த குறைவுகளையும் நாம் விழுந்து போகாம அந்த குறைவுகளை நிறைவாக்கி நம்மை நடத்துகிற நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறாராம். வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 34:அதிகாரத்துல அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பன். எப்படிப்பட்ட மெய்ப்பனா? நம்மளை தேடி வருகிற மெய்ப்பனா இருக்கிறாராம். தேடி வந்து நம்மை அவருடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளுகிற மெய்ப்பனா இருக்கிறாராம். அதாவது காணாமல் போன ஆடை தேவன் அப்படியே விட்டு விடாமல் அந்த ஆட்டை தேடி வந்து சேர்த்து கொள்ளுகிற தெய்வமா இருக்கிறாரு. தேடி வந்து சேர்த்து கொண்ட அந்த ஆடு ஏதாவது காரியங்களால் காயப்பட்டு இருந்தா அப்படியே இருக்கட்டும்னு அவர் நினைக்கிறது இல்ல. அவர் அந்த ஆட்டின் காயத்தை ஆற்றி நசல் கொண்டதை பலவீனப்பட்ட இனி தொடர்ந்து நடக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிற ஆட்டை அவர் திடப்படுத்தி அவர் தன்னுடைய நியாயத்தின்படியாக அதை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிக்கிற தெய்வமா இருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஏன் தேவன் அழிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 4 வார்த்தை நல்லாதான் இருக்கு, ஆனா அந்த வசனத்துல கடைசியா இருக்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியலையே, ஏன் அழிக்கிறவரா இருக்கிறாரு? நீங்க யோசித்து பாருங்க. தேவன் நம்முடைய எல்லாருடைய பாதுகாப்பையும் அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவரா இருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம சில பாவங்களை செய்கிறோம், தவறுகள்ல நம்ம விழுந்து விடுறோம், குற்றங்கள்ல நம்ம மாற்றிக்கொள்றோம். அது நம்முடைய தனிப்பட்ட காரியமா இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனால தேற்றப்படுறோம், நமக்கு ஆதரவு கிடைக்குது, கிருபையை அனுபவிக்கிறோம். ஆனா அதே நேரங்கள்ல சிலர் தேவன் கிருபையுள்ளவர், என்னை தேற்றுகிறார், என்னை பலப்படுத்துகிறார்னு தொடர்ந்து செய்கிற காரியத்தையே செய்து கொண்டு இருந்து தன்னை கடினப்படுத்தி அந்த கிருபையை தவறாய் பயன்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. எனக்கு எதுவும் நடக்கல, நான் நல்லாதான் இருக்கேன், எந்த தவறு செய்தாலும் நான் உயர்ந்த நிலைமையில தான் இருக்கிறேன், எனக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படுதுன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை நம்ம திடப்படுத்தி கொண்டு, அதாவது கல்லாக்கி கொண்டு தேவ சித்தத்துக்கு எதிராய் நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணுன்ற இருதயம் இல்லாதவர்களாய் நம்ம இருக்கிறபடினால நம்ம அநேகரை காயப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அப்படிப்பட்டவர்களை நியாய தீர்ப்புக்கென்று விட்டு வைக்கிறார் என்பதுதான் இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தின் 34:16 16 நம்ம வாசிக்கிறோம். புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். எதற்காக? தேவ ஜனங்களை பாதுகாக்க, சந்ததிகளை பாதுகாக்க. இந்த சந்ததி அப்படிப்பட்டவங்களால காயப்பற்ற கூடாது என்பதை கர்த்தர் விரும்புறாரு. ஒரு பெரிய அழிவு இந்த சந்ததிகளுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம ஆசீர்வாதமான பாத்திரமா இல்லாம நம்ம போராடி கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம். நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை உண்டு, நம்ம ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றப்படுவோம் என்று. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம் என்ற நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா நம்ம மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவர்களாக நம்ம இருப்போம்னு சொன்னா ரொம்ப கவனத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் நம்மை ரட்சித்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தோடு தரிசனத்தோடு நம்மை பிரகாசிக்க செய்கிற கர்த்தருடைய சமூகத்துல அநேகரை இருளாக்குகிற ஒரு காரியத்தை, நம்ம வஞ்சிக்கிற காரியத்தை செய்து கொண்டிருப்போம்னா எவ்வளவு பெரிய ஆக்கினைக்கு நம்ம பாத்திரவான்களா இருப்போம். தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிற அதே நேரத்துல இந்த கிருபையை அனுபவிக்கிற நம்ம எதெல்லாம் நமக்கு பாத்திரம் இல்ல, எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது என்பதை அறிந்து உணர்ந்து கண் திறக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நம் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். சோ கர்த்தருடைய கிருபையை அனுபவிக்கும்படி அவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்புல அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும்படியாக நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமா மகிமைப்படணும்ன்ற எண்ணத்தோடு மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாம கர்த்தருக்கென்று எப்பொழுதும் ஊழியம் செய்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வாழ்க்கைக்காக தான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நம்ம பெற்று நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேகருடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவங்களா இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க வாழ்றது உங்களுக்கே பிரியம் இல்லையா? இந்த காரியத்திலிருந்து வெளியே வரணுன்ற எண்ணத்தோடு நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க கேட்கிற இந்த தேவ சத்தத்தை தேவனுடைய அழைப்பாக ஏற்றுக்கொண்டு தேவையில்லாத காரியங்களை விட்டு, அநேகருடைய வாழ்க்கையில இருளை ஏற்படுத்துகிற எந்த காரியத்துக்குள்ள உங்களை ஈடுபடுத்தாம அதையெல்லாம் விட்டு தேவனுடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தருடைய நாமம் உங்க வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படும். இந்த வார்த்தையின்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.